தேவன் என் ஜெயக்கொடி, அதாவது ஹீப்ரு மொழியிலே யெகோவா நிசி என்று இதற்கு சொல்லப்படுகிறது. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். அதாவது மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று பெயரிட்டான். அதாவது தமிழில் நம்ம சொல்கிறதா இருந்தால் கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று அதற்கு அவர் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். அதாவது அப்படின்னா ஒரு யுத்தத்தில் ஒரு வெற்றி, ஒரு பிரச்சனைகளே நமக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெயக்கொடியாக இருக்கிறார் என்பது அர்த்தம். ஆண்டவரால் நமக்கு கிடைக்கும் பொழுது, கிறிஸ்துவால் நமக்கு கிடைக்கிற வெற்றி, அதுதான் கிறிஸ்து என் ஜெயக்கொடி. பாருங்கள், போர்லெல்லாம் யாராவது வெற்றி பெற்றால் உடனே ஒரு கொடியை தான் அவர்கள் பிடிப்பது வழக்கம். விளையாட்டு எந்த துறைகள் எடுத்தாலும் வெற்றி என்ற உடனே அவர்கள் கொடியை அசைப்பது தான் எல்லாரிடமும் அது காணப்படுகிறதான ஒரு பழக்கமாக இருக்கிறது. இங்கேயும் ஆண்டவர் நமக்கு எல்லா போரிலும் இருந்து வெற்றியை கொடுத்து அவர் நமக்கு ஜெயக்கொடியாக இருப்பதை இது அடையாளப்படுத்துகிறது.